பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது இவங்க நமக்கு ஒத்து போவாங்களா, இவங்க நம்மள மாதிரியே இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல அப்படின்னா என்ன, நம்மள மாதிரியே இருக்கிறதுனா என்ன, இந்த புரிதல் இல்லைன்னா நம்ம தவறானவங்களை சூஸ் பண்ணிடுவோம். இப்போ யாருமே யார மாதிரியும் இருக்க முடியாது, டிக்டோவாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுடைய பண்புகள் வேறையாக இருக்கும், வாழ்க்கையை அணுகிற விதம், ஒரு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற விதம் வேறையாக இருக்கும், அனுபவங்கள் வேறையாக இருக்கும், வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும். ஆனால் ஒன்று தான் ரெண்டு பேரும் அப்படின்னு நம்மளை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்களுடைய அடிப்படை பண்புகள், ரெண்டு பேருக்குமான அடிப்படை நோக்கங்கள், அடிப்படை தன்மைகள் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரே மாதிரியா இருக்கிறாங்களான்னு பார்க்கறது. இப்போ பூட்டு வேற சாவி வேற, ஆனால் ரெண்டுத்துக்கும் அடிப்படை நோக்கம் என்ன, கதவை திறக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளா இப்போது ஃப்யூச்சரை பற்றி ஒரு பொண்ணு பையனும் பேசிக்கிறாங்க. இவங்க நமக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் சரியாக இருக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும் கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்போ அந்த பையன் சொல்கிறாங்க, எனக்கு வந்து செல்வ செழிப்பான ஒரு லைஃப் வாழணும், ரிச்சாக வாழணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுமே சொல்லுது, எனக்கும் ரிச்சாக வாழணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லுதுன்னா உடனே முடிவு பண்ணிடக்கூடாது, இவங்க நமக்கானவங்க, இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ அந்த பையன் ரிச்சாக வாழணும்னு பணம் எல்லாம் நிறைய சம்பாதிக்கும். இப்போது இந்த பொண்ணும் ரிச்சாக வாழணும்னு அந்த சம்பாதிச்ச பணத்தை பூரா செலவு பண்ணும். ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் அந்த கோர் என்ன அப்படின்னா, கோர் வேல்யூ சரியாக இருக்கணும். ரெண்டு பேருக்குமே பணம் தான் கோர் அப்படின்னா, ஒருத்தவங்க சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும், இன்னொருத்தவங்க சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கணும், இல்லை சிக்கனமாக இருக்கிறவங்களா இருக்கணும். ஸோ அதுதான் சாவிக்கேற்ற பூட்டு, பூட்டுக்கேற்ற சாவி.